ஸ்டாப் பண்ணிட்ட? கேட் மூடி இருக்குடா. சார் திறக்கட்டும், அப்புறம் போலாம். வர்றது மெயிலா பேசஞ்சரா? இடியட். என்ன ரயில்வே கேட்டாடா? கேடி கம்பெனியோட வீட்டு கேட். வா உள்ள போலாம். சூசைட் பாயிண்டே வந்துருச்சா? 2 பில்லர் ராக்கு நம்மள பார்த்தாங்கன்னா சூசைட் இல்லடா, மர்டர் தான். சவுண்ட் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. இதே வேகத்துல சாணி போட்டுறாத. டேய், அது உன் ஏரியா. செகண்ட் ஹாஃப் உன் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. ஜாக்கிரதை. கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஏத்திக்கிறேன். என்னடா இது சவுண்டு? நேச்சுரலா இருக்குன்றதுக்காக மூச்சா கீச்சா போறியா? ஏய், என்னத்தடா குடிக்கிற? பார்லி தண்ணி. பார்லி தண்ணியா? வாசம் பிராந்தி மாதிரி வருது. அதான் சொன்னனே, பார்ல தண்ணி. டேய் குதிரை, குடிச்சிட்டு காரியத்தை கெடுத்த அப்புறம் நான் கழுதை ஆயிடுவேன். அதெல்லாம் கரெக்டா இருக்கும்பா, பாத்துக்கோ. பசுவுக்கு இந்த ஆட்டம் போதுமா? ஏன் பத்தலைனா பிரபுதேவ வாட்ட போய் கத்துக்க போறியா? இன்னும் பத்தலைனா கூட 2 பெக்கு ஏத்திக்குவேன். உமா, உப்மாவா? எனக்கு ரொம்ப பசிக்குது மேனேஜர், கொஞ்சம் கூட ப்ளீஸ். டேய், உனக்கு என்ன வயிறு வாயில இருந்தே ஸ்டார்ட் ஆகுமாடா? அது நம்ம உமான்னு சொல்ல வந்தேன்டா. நம்ம உமாவா? சுச்சு பார்த்தா கண்டுபிடிச்சிருவாளே, அவளை உள்ள போ சொல்லு. டேய் பைத்தியக்காரா, நாம மாடு கட்ட போட்டு வந்ததே உமாவை பார்த்து உண்மையெல்லாம் சொல்லணும்ன்றதுக்காக தானடா. அப்ப எப்படி உமாவை கூப்பிடுறது? எப்படி கூப்பிடுறது? உமா. ஏன் ரிவர்ஸ் வர்ற? யாரோ வராங்கடா. யாரா அது? பி ரெடி. பி ரெட்டியா? நாகி ரெட்டி, ராமி ரெட்டி கேள்விப்பட்டிருக்கேன். யாரா அது பி ரெட்டி? என்னம்மா இங்க பனில உட்கார்ந்திருக்கிற? ஒண்ணு இல்லண்ணா. உட்கார்றா. வா உள்ள போலாம். வா. ஐயோ, உமா போயிட்டாளே. உமா போயிட்டாளா? சின்ன வயசுலயே போயிட்டே உமா. உன் வாயில பெட்ரோல் ஊத்தி கொளுத்த. உமா வீட்டுக்குள்ள போயிட்டாளேன்னு சொல்ல வந்தடா. ஓ, வீட்டுக்குள்ளயா? சரி சரி, ஒரு மாடு தனியா நின்னா அத மத்த மாடுங்களாம் டவுட்டா பாக்கும். பேசாம தொழுவுத்துக்கே போயிடலாம் வா. நல்ல ஸ்மெல் வருது. எங்க போறோம்? உங்க ஆயா வீட்டுக்கு. ஆயா ச்சீ, கம்முனுடா கரிச்சட்டி வாயா. ஒரு ஃபிகர் படுத்திருக்கு. என்னடா பண்ணலாம்? லவ் பண்ணலாம். பால்கார பிசாசு படுத்திருக்கான்டா. அப்புறம் எதுக்கு ஃபிகர்னு சொன்ன? சரி சரி, பின்னாடி போ. சரி வா. ரைட் 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 ரைட். ஹோல்ட் ஆன். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். வருது வருது. வருதா? மேனேஜர், அங்க தண்ணி வசதி கூட இல்லையே. சீ, பாயக்கலடா. நம்ம உமா மாடிக்கு வருதுன்னு சொல்றேன். அது அப்படியே கீழ இறங்கி வர சொல்லுமா? வர சொல். அப்படியே கொஞ்சம் ஊறுகாய் எடுத்துட்டு வர சொல்லு. டச்சிங் வசதியா இருக்கும். இந்த கண்டரையை தூக்கி தூர போடுறா. ஐயோ, இனிமே நான் பேச மாட்டேன். இந்த கத்தி தாட்டா பேசும். பெண்ட் அப். உமா, என்ன கொஞ்சம் பாரு உமா. எங்கடா போய்கிட்டு இருக்கோம்? அரக்கோணத்துக்குடா. அதான் ரயில்வே ட்ராக்கா? நான் ஏனி மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன். நீ அடிச்சது ஒரிஜினல் சரக்கு தான். வாய மூடு. கூப்பிடு. கூப்பிடுறா. ஏன்டா கூப்பிட மாட்டேங்கிற? ஏன்டா உன் வாய முடிச்சோன்னா என் வாய மூடிட்டியே. நீ நல்லா இருப்பியாடா? அநியாயமா கெடுத்து விட்டியாடா இப்படி. சாரி மேனேஜர். எதுக்காக என் வாயில கால வைக்கிற? நேர்த்தி கடன். கீழே இறங்கி தோலடா. இந்த மாடுகள் எல்லாம் பாராட்டணும்பா. எதுக்கு? 10 நிமிஷம் குனிஞ்சு நடக்கிறதுக்கே நமக்கு இப்படி முதுகு வலிக்குது. அதுங்கெல்லாம் பிறந்ததுல இருந்தே குனிஞ்சு நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு வலிக்கும்? ஆமா. என்னடி வெளியே போய் நிக்கிற? 1/4 லிட்டரும் 1/2 லிட்டரும் பாலை கறந்து விட்டு ராத்திரியானா அவுத்துக்கிட்டு போய் பொலி காளைய தேடுறியா? சொல்லிக்கிட்டே இருக்கிற, காதுல வாங்க மாட்டேன்ற. ஓடு காலி முண்டை, போ உள்ள. காலையில ஒழுங்கா பால் கறப்பியா? போடி உள்ள, போடி உள்ள. 4 பக்கமும் என் பார்வை இருக்கு. அதுல இருந்து நீ தப்பவே முடியாது. அந்த டிஸ்கோ கண்ணை என்ன பேச்சு பேசுறான் பாத்தியா? இனிமே அவனை எந்த சைடுமே பார்க்க விடாம பண்ணிடும்டா. ரெடி 1. அவசரப்படாதடா. 2 3 எவன் சொல்லுவான்? நீதான். அப்ப சொல்ல விடு. 2 3.
இப்ப நீ ஹாப்பியா? ஹாப்பி. அந்த இடத்துல அரிக்கிறது கொஞ்சம் சொரிஞ்சு விடுறியா? அப்போ அம்மா முன்னையெல்லாம் தண்ணி அடிச்சா தலையில தான் கிக்கேறும். இப்ப தண்ணி அடிச்சா இடுப்புல இருந்தே கிக்கேறுது. தண்ணின்னா எது தண்ணி? மேனேஜர், நாம அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி போயிடலாமா? எதுக்குடா? ஒரு காளமாடு ஒரு டைப்பா லுக் விடுது. அதனால என்னடா? அதனால உனக்கு ஒண்ணும் இல்ல, பின் சைடு நான் தானே இருக்கேன். இந்த காலத்துல ஒரு பசு கூட தனியா நடமாட முடியலையே. உமாவை வெளியே வர வைக்கிறதுக்கு ஏதாவது சவுண்ட் கொடுத்தாகணுமே. என்ன கொடுக்கலாம்? அட பாவி, கோழி சவுண்ட கொடுத்துட்டியாடா. கோழி கூவுது, அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? போத தலைக்கு ஏறினா பொழுது போறது கூட தெரியல. என்னடா கையில சொம்போட வர்றான்? காலையில கக்கூஸ் போவான்டா. கக்கூஸ் போறவே எதுக்கு விரலுக்கு விளக்கெண்ண தடவுறா? அவனுக்கு பைல்ஸ் பிரச்சனையா இருக்கும்டா. போடா முட்டாள், பால் கறக்கிறதுக்காக வர்றாடா. ஆடுற மாட்ட ஆடே கறக்கணும். மேனேஜர் ஒரு சின்ன ஹெல்ப். என்னடா? நீ பின்பக்கம் வந்துரு, நான் முன்னாடி போயிடுறேன். எதுக்கு? எனக்கு மடி கிடையாது இல்லையா? எனக்கு மட்டும் ஸ்டெப் நிமடி வச்சு ஆண்டவன் அனுப்பிச்சு வச்சிருக்கான். நானும் ஒன்ன மாதிரி தானடா. நான் நல்ல கறவைக்காரன். என்ன இது மடிய காணல? அடாடா, நேத்துக்கு இருந்துச்சு. உள்ள இழுத்துக்கிட்டியா? விட மாட்டேன். இன்னைக்கு பாரு, மடி வரல. கையில இருக்கிறத கழட்டி குடுறா. கையில இருக்க கிளவுஸ கழட்டி குடுறா. நல்லா ஊதி குடுறா, ஊதி. கீழே இறக்கி விடுறா, கீழே. மடி வந்துருச்சு. உள்ள இழுத்துக்கிட்ட மடிய வெளிய விட்டுட்டியா? என்னது பாலே வரல? ஐயோ, சத்தம் வருது, பாலை காணும். ஆச்சரியமா இருக்க. ஏ ஓடுகாலி, என்னை வா ஏமாத்த பாக்குற? கயிறு இழுக்கிற போட்டியில 10 பேரை சேர்த்து இழுத்த வண்டினா உன் மடி இழுக்கிறதா கஷ்டம். இழுக்கிறேன். ஓடிடலாம்டா. பால்காரன் படுத்துட்டான். எஸ்கேப். அப்பா, மண்டைக்கு வந்தது மடியோட போச்சு. ஏய், ஏன் நிக்கிற? எவனாவது லாடம் கட்டிட போறான். கம்பெனியா பின்னாடி. ஏ பொண்ணு, உமா கொஞ்சம் வர சொல்ல. சொல்லு சொல்லு சொல்லு. ஐயோ, இவரு ஓ போட்டாலே. ரைட் கட் பண்ணு, ரைட். ஐயோ, மாட்டணும், எலும்பு உருவிடுவாங்க. ஏற்கனவே மடியை உருவிட்டானு. நம்ம நாட்டுல எவ்வளவு பேருக்கு வேலை இல்லைன்னு பாரு. ஓடி வராங்க பாரு பின்னாடி. சைக்கிள். ஏன் நீ சைக்கிளே பார்த்தது இல்லையா? ஆனா மாடு சைக்கிள் ஓட்டி நீ பார்த்தது இல்லையில. மேனேஜர், இப்ப நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்? யாருக்கு தெரியும்? பாத்துல ஏன் திடீர்னு வேகமா போற? பின்னாடி பாடுறா, செகண்ட் ஷோ முடிஞ்சு வர்ற மாதிரி வரானுங்க. டேய், உன் டிரைவிங் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா. எனக்கு கூட தாண்டா பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. காளியாத்தா, மாரியாத்தா, காப்பாத்து தாயே. ஸ்டாப் ஸ்டாப். ஐயா, நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. காப்பாத்திட்டாத்தா, ரொம்ப நன்றிங்க. அஜு, அம்மா, வேடிக்கை மணிச்சிப்பா.
தாசோட கொல்ல மட்டும் தப்படா ஒண்ணு. முதலாளி என்ன கொலை வேணாலும் செய்யுங்க முதலாளி. ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றத தயவு செய்து கேளுங்க. ஐயோ என்ன நடந்தது சொல்லுடா. சொல்றேன். இது கண்ணண்ண, இது தாசண்ண. நடுவுல மாரியப்ப எப்படி சார் வந்தா? ஒண்ணுமே புரியல. புரியும்பையா சொல்றா. சொல்ல முடியும். கண்ணண்ண, தாசண்ண 2 பேரும் மீனாட்சியை காதலிக்கிறாங்க. மீனாட்சி சங்கீதா இந்த 2 பேரும் கண்ணண்ணனை நேசிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல என்ன தூக்கி கொண்டாந்து மிதிக்கிறீங்களே. பொய்க்கால் குதிரையை நிஜம் நினைச்சு அவன் சந்தோஷமா ஆடிட்டு இருக்கான். அவன் காதலே பொய்யும் தெரிஞ்சா அவன் மனசு துடிக்கிறத என்னால் தாங்கிக்க முடியாது மீனாட்சி. தயவு செஞ்சு நடந்த விஷயத்தெல்லாம் நீயே அவங்ககிட்ட சொல்லிடு. இது என்னோட வேண்டுதல். அந்த பெரிய வீட்டோட சாவியையும் உங்க பெரிய மனசோட சம்மதத்தையும் எனக்கு கொடுத்தீங்களே, அப்பவே நான் வேண்டிக்கிட்டேன். என் ஆயுசு முழுக்க இந்த நேர்த்தி கடனை நிறைவேற்றிக்கிட்டே இருப்பேன். மீனுக்குட்டி, இனிமே நான் உன்னை அப்படித்தான் கூப்பிடுவேன். நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னா என்ன பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடாத. அந்த ஒன்ன தவிர வேற எந்த விஷயமானாலும் என் மீனுக்குட்டி என்கிட்ட சொல்லலாம். நான் சொல்ல வந்தது உங்க காதல். நான் யாரும் இது வரைக்கும் லவ் அடிக்கல. ஏன் தெரியுமா? நான் எந்த காலேஜ்லயும் படிக்காதனால. நான் ஏன் காலேஜ்ல படிக்கலன்னு உனக்கு தெரியுமா? ஸ்கூல்ல படிக்காதவன்லாம் காலேஜ்ல சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டானுங்க முட்டா பசங்க. அதனால என்ன, கொஞ்சம் லேட் ஆனாலும் எனக்கு லவ் பண்றதுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிட்டால. உன்னை சிறப்பிடிச்ச நாள்ல இருந்து நான் தேசிங்க ராஜா மாதிரி தினம் குதிரையில தான் பறந்துகிட்டு இருக்கிறேன். ஐ ரொம்ப ரொம்ப லவ் யூ. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.